நாம பராசக்தி வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு உடனே தெரியும், கண்கண்ட தெய்வமாக பலன் தருபவள் வராகி என்று தெரியும். ஆமாம், அப்போ அவளுடைய அண்ணன் மகாவிஷ்ணு அவர் எடுத்த வடிவம் மட்டும் சும்மா இருக்குமா? கேட்டதும் பலன் தர வேண்டும், நினைத்ததும் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் வராக அவதாரத்தை நினைக்க வேண்டும். இந்த வராக அவதாரம் என்பது ராகுவிற்கு ஒப்பாக சொல்லுவார்கள். ராகு ஒருவருக்கு உதவணும்னு நினைச்சிட்டார்னா வாழ்க்கையில எங்க இருந்தாவது பணம், பதவி, புகழ், பெயர் எல்லாம் வந்துடும். ஒரு ஜாதகத்துல தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகதோஷத்தை அகற்றக்கூடிய வல்லமை வராகத்திற்கு உண்டு. அதே போல வண்டி வாகனங்களில் ஒரு தடை, கடனில் ஒரு தடை, அதே நிலம் வாங்குவதற்கு ஏதோ முயற்சி செய்து முடியல என்று சொன்னால் வராகத்தின் கதையை கேட்டால், நான் சொல்றது ஆலயத்துக்கு போகணும்னு இல்லைங்க, நான் சொல்லக்கூடிய வராகத்தின் கதையை கேட்டாலே அந்த தோஷங்கள் அகல துவங்கும். இது எங்கே சொல்கிறார், யார் சொல்கிறார் என்றால் துர்வாச மகர்ஷி சொல்கிறார்.